பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என்னாலும் உனை தேடும் வரம் கேட்கின்றேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். நீரின்றி மண்ணில் வளமில்லையே, நிலமின்றி உயிர் வாழ்வில்லையே. என்னாலும் உனை தேடும் வரம் கேட்கின்றேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிந்தாலும் விழி மூடி பயனேது, துயர் மூடும் மனம் முந்தன் அருள் காணும் வகையேது. பலனாக கை மீது வா, இன்று புலனாகும் இறையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ, உன் பார்வைகள் என் வழியாகுமோ. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் வீச என்னை தேற்றவா. ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் உளைதானே, விண் வாழ்வின் உயர்வெல்லாம் இவ்வாழ்வின் பயன்தானே. நிறைவாழ்வின் விதையாகவே எங்கள் நில வாழ்வு பயன் காணவா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும்
என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே, துணையாக எனில் வாருமே, துணையாக எனில் வாருமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தை 6. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் திரு முன்பாக நின்று இவ்வாறு சொல்லுகின்றார், நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று வாக்கு கொடுக்கின்றார். நாம் கவலைப்படாமல் இந்த உலகத்தில் வாழ முடியுமா என்று நம்மை ஆய்ந்து அறிந்து பார்த்தோம் என்றால் அது நம்மால் முடியாத ஒரு காரியம். கவலைப்படாத மனிதன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஏனென்றால் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்முடைய உள்ளத்தில் கவலை பெருகி இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடக்கூடிய வேளையிலே அவர் நமக்கு வழி காட்டக்கூடிய ஒரு தெய்வமாய் இருக்கின்றார். இருளிலும் கூட ஒளியாய் வந்து நமக்கு வழிகாட்டி நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தெய்வமாய் இருக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் பாதை அறியாமல் இருந்த வேளையிலே அந்த செங்கடலை பிளந்து அற்புதங்களை செய்த ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கும் பாதைகளை அமைத்து கொடுப்பார். கவலைப்படாதபடி ஆண்டவர் மீது கண்களை பதிய வைத்து நாம் நடந்து செல்லக்கூடிய வேளையிலே ஆண்டவர் தாமே நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடம் எல்லா செல்வங்களும் உண்டு, ஆண்டவரிடம் எல்லா வளமைகளும் உண்டு, ஆண்டவரிடம் எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. ஆனால் நம்முடைய உள்ளம் அவரை தேடாதபடி இருக்கிறபடினால் அந்த பொக்கிஷத்தை ஆண்டவரால் திறந்து நமக்கு கொடுக்க முடியவில்லை. எனவேதான் இருளில் நடப்பது போல் நாம் நடந்து கொண்டு இருக்கின்றோம். ஒளிக்கு வராதபடி இருளில் இருக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய உள்ளத்தில் கவலை பெறுகின்றது. ஒரு பிரச்சனை வந்த உடனே நாம் துவண்டு போகின்றோம். சிறிய பிரச்சனையாய் இருக்கக்கூடிய வேளையிலே நாம் கடவுளை தேடக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கடவுளிடம் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மகளாக நாம் இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி நம்முடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார். எனவே தான் பவுலடியார் அழகாக சொல்லுகின்றார், கவலைப்படாமல் நன்றியோடு கூடிய இறை வேண்டலை நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். குழந்தை இயேசு கோயிலுக்கு போய் பாருங்கள், நீங்கள் அங்கு ஒரு வாசகத்தை படிக்கலாம். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று எழுதப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கு ஆண்டவரை முன்னிறுத்தி ஆண்டவரை மட்டுமே மகிமைப்படுத்தி நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது நாம் செலுத்தக்கூடிய வேளையிலே ஆண்டவர் என்ன செய்கின்றார் தெரியுமா? நம்முடைய கவலைகள் கண்ணீர் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுகின்றார். பாருங்கள், மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 25வது வார்த்தையில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது, நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தது அல்லவா என்று ஆண்டவர் பேசுகின்றார் நம்மோடு. ஆம் அன்பார்ந்தவர்களே, கவலைப்பட நம்முடைய உள்ளத்தில் ஒரு பலவீனம் வருகின்றது, உடலில் ஒரு பலவீனம் வருகின்றது. அது நம்மை நோயில்
விழ நம்மை தள்ளுகின்றது. எனவே தான் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய வேளையிலே அவர்கள் கவலைப்பட்டு நோய்க்கு தன்னையே அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் மருத்துவரை போய் பார்த்தும் கூட அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்காதபடி சைக்காலஜிஸ்டை தேடி அலைகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கிறார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே அவரை தேடி வரக்கூடிய வேளையிலே, அவருடைய வழியில் நடக்கக்கூடிய வேளையிலே நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தெய்வமாய் இருக்கின்றார். அந்த அவர் நம்மை வழி நடத்தக்கூடிய வேளையிலே நம்முடைய உள்ளத்தில் கவலை இல்லை, மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றியோடு கூடிய இறைவேண்டலை நாம் செலுத்த முடியும். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 25வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மன கவலை மனிதரின் இதயத்தை வாட்டும். பாருங்கள், ஒரு கவலை நமக்கு வந்துவிட்டது என்றால் அநேக பேருடைய வாழ்க்கையில் எதை குறித்து கவலை இருக்கும் தெரியுமா? நல்ல ஒரு கணவர் கிடைக்க வேண்டும், நல்ல ஒரு மனைவி கிடைக்க வேண்டும் என்று இளம் பெண்கள், இளைஞர்கள் இந்த உலகத்திலே கற்பனை செய்து கொள்வார்கள். அவர்களுக்கு அதை குறித்து ஒரு கவலை இருக்கும். அநேக இளம் பெண்கள், இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்ற கவலை இருக்கும். சில பேருக்கு நன்றாக படிக்க வேண்டும், எனவே படிக்க முடியவில்லையே என்கின்ற ஒரு கவலை இருக்கும். திருமணமான ஆண்கள் பெண்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநேக பிரச்சனைகளை குறித்து கவலை இருக்கும். அன்றாட தேவைகளை நிறைவு செய்யாதபடி, அவர்கள் பூர்த்தி செய்யாதபடி இருக்கிறபடியினால் உள்ளத்தில் ஒரு கவலை இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எதில் தவறி விழுந்திருக்கிறீர்கள் என்பதை முதலில் ஆய்ந்து அறிந்து பார்த்து ஆண்டவரிடம் திரும்பி வரக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய இதயத்தை கருத்தாய் பாதுகாத்துக் கொள்வார். உங்களுடைய உள்ளத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடி, உள்ளத்திற்கு ஊறு விளைவிக்காதபடி ஆண்டவர் உங்களை தாங்கிக் கொள்வார். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 22வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் உருக்கிவிடும். சில பேருடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோம் என்றால் அவருடைய உள்ளத்தில் பாரம் இருக்கும், கவலை இருக்கும் பொழுது அந்த கவலையை அவருடைய முகத்தில் நாம் பார்க்கலாம். சில பேர்கள் உங்களை குறித்து கூட சொல்லியிருக்கலாம், ஏன் ஒரு வாட்டமான முகத்தோடு நீ இருக்கிறாய் என்று சொல்லி கேட்டிருக்கலாம். இந்த அனுபவம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருந்திருக்கும். அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் நம்முடைய உள்ளத்தில் கவலை பெருக 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 நம்முடைய எலும்புகள் உருகி போய்விடும். நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அருள் நம்மை விட்டு மறைந்து போய்விடும். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் நான் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டேனே, நீ எதற்காக அதை சுமக்க வேண்டும்? நீ உன்னுடைய பார சிலுவையை சுமந்து என்னை பின் சென்று வா என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்பொழுதுதான் அந்த வழியை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் காண்பிக்கக்கூடிய அந்த வழியை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், தாவீது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நபராய் இருந்தார். ஒரு காலகட்டத்தில் அவர் தவறு செய்து விடுகின்றார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து உலகத்திற்கு பின்பாக சென்று தன்னுடைய அரண்மனைக்கு வேலை செய்து கொண்டு இருந்த அந்த சகோதரனுடைய மனைவியோடு தகாத உறவு கொள்கின்றார். எனவே அந்த நேரத்தில் ஆண்டவருடைய கோபம் அவரை நோக்கி வருகின்றது. அந்த நேரத்திலே அந்த சகோதரி கருத்தரிக்கின்றால், அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை சாகக்கூடிய தருவாயில் இருக்கின்றது. 7 நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து தாவீது ஜெபிக்கின்றார். ஆனால் ஆண்டவர் அவருடைய மனதை மாற்றிக்கொள்ளவில்லை. அந்த குழந்தை இறந்து போகின்றது. ஆனாலும் ஆண்டவர் தாவீது மனம் மாறியபடியினால் அவருடைய வழி மரபினில் தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை மீட்டு ரட்சித்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை நாம் பாவம் செய்து ஆண்டவர் கொடுத்த மேன்மை இழந்து போய் இருக்கலாம். இந்த நாளில் நற்கருணை நாதராய் இருக்கக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பலியானாரே, உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தாரே, உங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டாரே, உங்களை கைவிட்டு விடுவாராம்? ஒருபொழுதும் கைவிட மாட்டார். எனவே இந்த வேளையிலே நாம் ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே என்னுடைய மன துயரை எடுத்து மாற்றும். நான் நடக்க முடியாதபடி, வழி தெரியாதபடி எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு இருக்கின்றதே, ஆண்டவரே நான் பார்க்கும்படியாக நான் வாழக்கூடிய இந்த கதவை எனக்கு திறந்திருளும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை சந்திப்பார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீங்க உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி எதையும் பற்றி கவலைப்படாதபடி உங்களுடைய ஆத்துமாவை குறித்து மட்டும் கவலைப்பட்டு வாழக்கூடிய பலத்தையும்
ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு தரப்போகின்றார். எனவே என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தூயாதி தூயவராகவும் பரிசுத்த தெய்வமாகவும் இந்த பலிபீடத்தின் மேலாக அமர்ந்து ஆண்டவரே உமது திரு கண்களினால் ஒளிமிக்க கண்களால் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறவரே நன்றி சொல்லுமை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு இந்த புதிய நாளை கொடுத்து ஆசீர்வதித்து இருக்கின்றீர் ஆண்டவரே. அநேக மக்களை பார்ப்பதற்கும் உமது படைப்புகளை பார்த்து ரசிப்பதற்கும் எங்களுக்கு கண்களை கொடுத்திருக்கின்றேன். அதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பேசுவதற்கு நாவை கொடுத்திருக்கின்றேன். உம்மை துதித்து உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவரே நல்ல ஒரு வாயை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். உமது குரலை கேட்பதற்காகவும் ஆண்டவரே உமது வார்த்தைகளை கேட்பதற்காகவும் நீர் எங்களுக்கு செவிகளை கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உண்ண உணவும் உடையும் கொடுத்திருப்பதற்காக நன்றி. ஆசீர்வாதமான குடும்பத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை திடப்படுத்தி வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி. வழி தெரியாமல் அலைந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வமாய் எங்களோடு கூட வந்து ஆண்டவரே எங்களுக்கு நல்ல வழியை காண்பித்ததற்காக நன்றி சொல்லுமை துதிக்கிறோம் தகப்பனே. ஒரு பொழுதும் என்னை விட்டு கடந்து போய்விடாதபடி ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. வான தூதர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. தந்தையே, இந்த நாளிலும் தகப்பனே இந்த காணொளியின் வழியாக அநேக பிள்ளைகள் உமது முகத்தை தரிசித்துக் கொண்டு இருக்கிறார்களே ஆண்டவரே, அவருடைய உள்ளத்தில் எவ்வளவோ கவலைகள் இருக்கின்றன. எதை குறித்தோ கவலைப்பட்டு உமது முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் தகப்பனே, நீர் அவர்களை சந்திப்பீராக, அவர்களுடைய கவலைகளை எடுத்து மாற்றுவீராக, துக்கங்களை எடுத்து மாற்றுவீராக, கண்ணீரை துடைத்தவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்திடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நான் எப்படி வாழ முடியும், என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே சில தவறான திட்டங்களை போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய மக்களுடைய மனக்கண்ணை நீர் திறந்து ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்து தூய்மைப்படுத்தி ஆண்டவரே நீரே உயிரோடு இருக்கிறீர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அற்புதங்களை செய்திடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீதிமொழிகள் 15:13 பார்க்கிறோமே, மன துயரால் உள்ளம் உடையும் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, மற்றவருடைய வார்த்தையினாலும் ஆண்டவரே வேலை செய்த இடத்தில் பொறாமை கண்களினாலும் ஆண்டவரே என்னுடைய பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைகளுடைய பொறாமை கண்களினாலும் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றிருந்த வேளையிலும் அநேக குடும்பத்தில் உள்ள நபர்கள் என்னை துசித்த நேரங்களிலும் கூட ஆண்டவரே நீர் எனக்கு பக்கத்துணையாய் இருந்தீர். அதை நான் மறந்து போயிருக்கின்றேன். இந்த நாளிலும் தகப்பனே நீரே கருத்தாய் இருந்து பாதுகாத்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி. உம்மை தவிர எங்களுக்கு வேறு யார் தகப்பனே உண்டு ஆண்டவரே? எங்களுடைய கவலைகளை எடுத்து மாற்ற யார் தகப்பனே உண்டு? எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் கல்வாரியில் நீர் மட்டுமே சுமந்து தீர்த்தீரேன். இந்த நாளிலும் தகப்பனே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தும். எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அது கல்வாரி சிலுவை நாங்கள் ஆணி அடித்து அறைகிறோம் சுவாமி. ஆண்டவரே பலப்படுத்தும், பரிசுத்த ரத்தத்தினால் தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் முகம் காண ஓடோடி வரக்கூடிய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் தரும்படியாக செபிக்கின்றோம். அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை கண்டிருக்கின்றார். உங்களுடைய கவலைகளை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கொட்டியிருக்கின்றீர்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கும்படியாக ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய கவலைகள் கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து உங்களை பலப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென்.